வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. தூத்துக்குடி, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய தொகுதி மட்டுமின்றி மற்ற தொகுதிகளிலும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்கான அட்டவணைகள் தயாராகிக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக, அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான். அதனால் தமிழகத்தில் பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது. அப்படி ஆனால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நிறைவடைந்தாலே போக்குவரத்து நெரிசல் குறைந்துவிடும் என தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்தியா கூட்டணி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சேப்பாக்கம் பகுதி தேர்தல் பணிமனையை திமுக மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில்தான் இருக்கிறார்கள். சிறுபான்மையின் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக வெளியே தனியாக இருப்பது போன்று நடிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் மக்களுக்காக யார் உழைக்கிறார்களோ, மக்களுக்காக யார் நல்லது செய்தார்களோ, தமிழகத்தை யார் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றாரோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார். பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே சிறுபான்மையர்கள் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்பொழுது வெளியில் இருப்பது போல் நடிக்கிறார்கள். உண்மையிலே சிஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. காஷ்மீரில் 370 சட்டத்தை எழுப்பதற்கு காரணமாக இருந்தது யார்? அஇஅதிமுக. விவசாய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. அத்தனைக்கும் ஆதரவு தெரிவித்துவிட்டு வரும் காலங்களிலும் பாஜகவுடன் அமமுக கூட்டணி தொடரும் என தேனியில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி ஜி கல்லுப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமமுக வேட்பாளர்களாக தேனியில் டிடிவி தினகரன், திருச்சியில் செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். 3வது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக வரவுள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி மூலம் பெற்றுத் தருவேன் என்றார். கடந்த காலங்களில் திமுக அளித்த தேர்தல் அறிக்கையைப் போல தற்போது மக்களை ஏமாற்ற முடியாது. அனைத்து நாடுகளும் பணவீக்கத்தில் சிக்கியுள்ள நிலையில் மோடியின் ஆட்சியால் இந்தியா சிறப்பாக இருக்கிறது என தெரிவித்தார். எனது முன்னாள் நண்பர் அவர் இன்றைக்கு திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. எனது பணி இங்கே 15 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கூறப்படுகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த தொகுதியை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் பிறந்தது தஞ்சை மண், அரசியலிலே நான் பிறந்தது தேனி மண் என்பது உங்களுக்கு தெரியும். விருதுநகர் தொகுதிக்கு நிறைய செய்யாமல் விட்டார்கள், அதை சிறப்பாக செய்து முடிப்போம் என பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகை ராதிகா தனது கணவர் சரத்குமாருடன் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் அமைந்துள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக, ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராதிகா, என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நல்ல விதமாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறேன். சிறப்பாக செயல்பட மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து ஒரு பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினால் எனது பணியை செய்வேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், இப்பதான் வந்திருக்கேன். இந்த தொகுதியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் போக போக இதெல்லாம் சிறப்பாக செயல்பட மக்கள் தேர்ந்தெடுத்து என்னை ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுனா
கண்டிப்பாக இங்க உழைக்கிறதுக்கு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். அதனால கண்டிப்பா எல்லாரோட துணையுடன் நாங்க சிறப்பாக செயல்படுவோம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த உற்சாக வரவேற்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோ தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆசியுடனும் அவருடைய உற்சாகத்துடன் அவர் எப்படி வேலை செய்யறாரோ அதை விட பல மடங்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கூறி நீங்க எல்லாரும் மறக்காம தாமரைக்கு வாக்களிங்க. ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத ஒன்று என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் மக்கான் அருகே உள்ள புதிய மீன் மார்க்கெட்டில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வியாபாரிகளிடம் கத்தியை வாங்கி மீன்களை வெட்டி கொடுத்து விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். இதையடுத்து அங்கிருந்த மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களிடம் சின்னத்தை கொண்டு சென்று பெரிய அளவில் பிரளயத்தை ஏற்படுத்துவேன் என்றார். மேலும் ஆளுநரே தேவையில்லை, ஆளுநர் பதவி என்பதே தேவையில்லாத ஒன்று எனவும் விமர்சனம் செய்தார். நீங்கள் இஸ்லாமிய வாக்கை பிரிக்க பாஜக மற்றும் அதிமுகவிற்கு பி டீமாக செயல்படுவதாக கூறப்படுவது குறித்து கேட்டதற்கு நான் யாருக்கும் ஏ டீம் பி டீம் அல்ல, வேண்டுமென்றே பொய்யை பரப்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். மக்கள் மோடி வந்தா ஓட்டு போட போறதில்லை, முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துறாரு. ஏதோ போனா போகுது, கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்குங்க, அப்பதான் இந்த திமுக ஜெயிச்சது இதனாலதான், மன்சூர் அலிகான் ஜெயிச்சது இதனாலதான், நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்டரை முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.